பணம் அச்சடிக்கும் நிறுவனத்திலிருந்து 534 வேகன்சியோட இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் பற்றின சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஜாப் பற்றின டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறுவனம் கரன்சி நோட் ப்ரெஸ் நாசிக்லேருந்து இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. வேகன்சி 534, ஜாப் லொக்கேஷன் இந்தியா. விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 20/4/2026, லாஸ்ட் டேட் 19/5/2026. இந்த ஜாபுக்கான போஸ்ட் நேம் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வெல்ஃபேர் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கான மந்த்லி சேலரி 25,000 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேகன்சி 2 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி, டிப்ளமோ இன் சோசியல் ஒர்க், லேபர் வெல்ஃபேர், பர்சனல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இரண்டாவது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கான மந்த்லி சேலரி 27,600 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேகன்சி 1. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது டிகிரி, டிப்ளமோவில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதோட டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, மாஸ்டர் இன் ஹிந்தி, இங்கிலீஷ் முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மூன்றாவது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைசர். இந்த போஸ்ட்டுக்கான மந்த்லி சேலரி 23,910 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 99. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ 3 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங், ஐடிஐ, மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில் அண்ட் ஏசி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிஇ, பிடெக் முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட். இந்த போஸ்ட்டுக்கான மந்த்லி சேலரி 23,910 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேகன்சி ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஐந்தாவது போஸ்ட் நேம் ஆர்டிஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கான மந்த்லி சேலரி 23,910. வேகன்சி 1. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஏ இது முடிச்சிருக்கணும். விஸ்வல் ஆர்ட் அல்லது கிராஃபிக்ஸ் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆறாவது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கான மந்த்லி சேலரி 21,340. வேகன்சி 2. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடித்தவங்க ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்க, டைப்பிங் தெரிஞ்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏழாவது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் டெக்னீஷியன். இந்த போஸ்ட்டுக்கான மந்த்லி சேலரி 18,780. வேகன்சி 410. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஐடிஐ டிபார்ட்மெண்ட்டில் இதில் எலக்ட்ரிக்கல், ஃபிட்டர், மெக்கானிஸ்ட் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பிரிண்டிங், ஏசி, கெமிக்கல் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ், ஓபிசி 3 இயர்ஸ், பிடபிள்யூடி இவங்களுக்கு 10 to 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்திங்கன்னா அரசு விதிமுறைகளின் படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி இந்த கேட்டகரியில் 200 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதர் ஆல் கேண்டிடேட்ஸ் 1000 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதாங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு விருப்பம் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பயன்பெறுங்கள்.